டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் பகல் கொள்ளையர்களால் அச்சத்தில் மக்கள். இசை நிகழ்ச்சி ஒன்றில் நடந்த கொடூர சம்பவம். அம்பாறையில் நீரில் மூழ்கி மற்றொரு வைத்தியர் உயிரிழப்பு. மொரட்டுமுள்ள பிரதேசத்தில் உள்ள நகை அடகு கடை ஒன்றினுள் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சந்தேகத்திற்கிடமான நபர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முற்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் நேற்றைய தினம் காலை நேரமே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் அந்த கடையின் பாதுகாப்பு அதிகாரியை அச்சுறுத்திய பின்னதாக அங்கு ஊழியராக பணிபுரிந்த பெண்ணிடம் போத்தலை காட்டி மிரட்டி உள்ளதாகவும் இதனை அடுத்து அங்கிருந்த மற்றொரு ஊழியர் பெண் உடனடியாக போலீசாருக்கு இது தொடர்பான முன் அறிவித்தலை வழங்கியுள்ளார். இதன் பின்னதாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கு வருகை தந்து பார்த்த பொழுது அங்கு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த 2 நபர்களும் தப்பித்து சென்றுள்ளதாகவும் இது தொடர்பாக மொரட்டுமுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த பகல் கொள்ளை சம்பவமானது இலங்கை மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசை நிகழ்ச்சி ஒன்றில் மேடையில் ஆடிக்கொண்டிருந்த இளைஞரை கத்தியால் கழுத்தினை அரித்து மற்றொரு இளைஞர் ஒருவர் கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் தொடங்கோட ஜன் உதான கிராமத்தை சேர்ந்த 20 வயது இளைஞரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சந்தேக நபர் பெண் ஒருவரை திருமணம் செய்திருந்த நிலையில் அவரை விட்டு பிரிந்து வாழ்வதாகவும் களுத்துறை காமகோட பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட குறித்த சந்தேகத்திற்கிடமான நபர் அவர் திருமணம் செய்த யுவதியும் அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது தான் பணிபுரிந்த ஆடை தொழிற்சாலையில் இருக்கின்ற இளைஞர் ஒருவருடன் அந்த மேடையில் நடனம் ஆடிய பொழுதே சந்தேகத்திற்கிடமான குறித்த நபர் அந்த மேடையில் ஏறி அந்த இளைஞருடைய கழுத்தினை அரைத்து அதிலேயே வைத்து கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் அந்த மேடையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வருகை தந்து சந்தேக நபரை கைது செய்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அம்பாறை காரைதீவை சேர்ந்த வைத்தியர் ஒருவர் பானமை கடலில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். காரைதீவை சொந்த இடமாக கொண்ட கலாநிதி தக்ஷிதன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் விபத்தில் உயிரிழந்தவர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் பணிபுரிந்து வருபவர் என்றும் இந்த நிலையில் உயிரிழந்த வைத்தியருடைய சடலம் பானம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைகளின் பின்னதாக உறவினர்கள் கையில் ஒப்படைக்கப்படும் என்றும் போலீசார் தெரியப்படுத்தியதை அடுத்து இதுபோன்ற சம்பவம் நேற்று முன்தினம் காரைதீவு புபுலானந்தா மத்திய கல்லூரிக்கு மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை என்பது மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24 எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.